பிரீமியர் லீக் தான் ஃபுட்பாலா? அதுக்கு முன்னாடி இங்கிலாந்துல வந்து ஃபுட்பாலுங்கிறதே ஒண்ணு இல்லையா? மான்செஸ்டர் யுனைடெட் தான் இருக்கிறதுலே பெரிய கிளப் இந்த வேர்ல்டுன்னு சொல்றாங்களே, அப்ப மத்த கிளப்ஸ் எல்லாம் அப்ப விளையாடவே இல்லையா? மான்செஸ்டர் யுனைடெட் 13 பிரீமியர் லீக் டைட்டில் இருக்கு. லிவர்பூல்ட்ட 2 தான் இருக்கு. மான்செஸ்டர் யுனைடெட் தான் வந்து பெஸ்ட் ஃபுட்பால் கிளப் இந்த வேர்ல்டுன்னு சொல்றாங்க. அப்போ லிவர்பூல்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? 1992க்கு முன்னாடி ஃபுட்பாலே இல்லையா? அப்ப இங்கிலாந்துல எப்படிதான் விளையாடிட்டு இருந்தாங்க? அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு இந்த எபிசோட்ல உங்களுக்கு பதில் கிடைக்கும். வெல்கம் பேக் டு ஃபுட்பால் மன்றம். இன்னைக்கு பிரீமியர் லீக் வந்து லிவர்பூல் ஜெயிச்சிட்டாங்க ஃபார் த 20th டைம் அப்படின்னு சொல்லும்போது பல பேர் டேய் நீங்க 2 தடவை தானடா பிரீமியர் லீக் சாம்பியன்ஸ், இதனடா அது 20 தடவைன்னு சொல்றீங்க, யுனைடெட் தான்டா டாப் 13 தடவை ஜெயிச்சிருக்காங்க, நீங்க என்ன வந்து விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. சரி, இந்த பிரீமியர் லீக் எப்படிதான் வந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து மக்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கறதான் இந்த வீடியோ. ஸோ எப்படி இந்த பிரீமியர் லீக் ஆரம்பிச்சிச்சு, ஏன் ஆரம்பிச்சிச்சு, பிரீமியர் லீக் வேற மற்றது முன்னாடி இருந்தது வேற அப்படிங்கிறது உண்மையா அப்படிங்கிற விஷயம், என்னதான் மாறுச்சு, ஏன் நம்ம இந்த சிச்சுவேஷன்ல இப்படி இருக்கோம், முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்துச்சு, பிரீமியர் லீக் முன்னாடி ஃபுட்பாலே இல்லையா, பிரீமியர் லீக்னால தான் ஃபுட்பாலுக்கு அனுப்பிடிச்சிச்சா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கான பதில் தான் இது. எல்லாருமே பேண்டருக்கு 13 பிரீமியர் லீக் யுனைடெட் இருக்கு, லிவர்பூல் 2 தான் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஏய் 2 பேருமே 20 தாண்டா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ அதனால உண்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கிலாந்துல வந்து ஃபுட்பால் பல பல செஞ்சுரிஸா இருக்கு. சொல்ல போனா இப்போ வந்து 1888ல ஆரம்பிச்சிச்சு நம்மளுடைய பிரீமியர் லீக்ங்கிற கான்செப்ட். ஒரு இங்கிலீஷ் ஃபுட்பால் கேம்ங்கிற கான்செப்ட் வந்து 1888ல அப்போ பார்த்தா எவ்வளோ 112 137 வருஷம் ஆச்சு. 137வது வருஷம் இது சொல்றது பிரீமியர் லீக்னு சொல்றது. நம்ம இப்போ பிரீமியர் லீக்னு இருக்கு, அப்போ பல வேற பேர்ல இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி வேற பேர்ல இருந்துச்சு. இங்கிலீஷ் டாப் ஃபிளைட் ஃபுட்பால் அப்படிங்கிறது 1888ல ஆஸ்டன் வில்லா கிளப்போடைய பிரசிடென்ட் மெக்ரெகர் அவர் தான் வந்து ஆரம்பிச்சார். வில்லியம் மெக்ரெகர் அவர் தான் வந்து அந்த 1888ல சில எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு லீக் ஆரம்பிக்கலாம்ப்பா அப்படிங்கிறத ஆரம்பிச்சார். ஆனால் அப்போ வந்து நம்ம சொல்ற யுனைடெடு, லிவர்பூல், ஆர்சனல் அவங்க எல்லாம் அப்பெல்லாம் ஒரு பெரிய கிளப்பே கிடையாது. செல்சி, மான்செஸ்டர் சிட்டி இவங்கெல்லாம் அப்போ இல்லவே இல்லை. அப்போ வந்து 12 கிளப்ஸ் சேர்ந்து அந்த லீகை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. யாரெல்லாம்னு பார்த்தா அக்ரிங்டன் ஸ்டான்லி, பிளாக்பர்ன் ரோவர்ஸ், பர்ன்லி, பால்டன், எவர்டன், பிரஸ்டன் நார்த் எண்டு, ஆஸ்டன் வில்லா, டார்பி கவுண்டி, நாட்ஸ் கவுண்டி, ஸ்டோக், வெஸ்ட் பிராம் அண்ட் வுல்வ்ஸ் இவங்கெல்லாம் தான் அப்போ சேர்ந்து நம்ம ஒரு லீகை ஆரம்பிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு 1888ல முடிவு பண்ணாங்க. இப்போ நம்ம என்னமோ நான் யுனைடெட் ஃபேன், நாங்கள் எவ்வளோ பெரிய தெரியுமா, நான் லிவர்பூல் ஃபேன்ரா, நான் ஆர்சனல் ஃபேன்ரா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போல்லாம் இந்த கிளப்பே இல்லை. அப்போ சொல்ல போனால் வந்து அந்த மர்சி சைடு லிவர்பூல்னு சொல்லப்படுற சைடில் வந்து அப்போ எவர்டன் மட்டும்தான் இருந்துச்சு. 1888ல லிவர்பூல்னு ஒரு கிளப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு மான்செஸ்டர் யுனைடெட் கூட 1888க்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஐம் ராங், நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னன்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த 12 கிளப் வச்சு ஒரு லீக் ஆரம்பிக்கும் போது இப்போ நம்ம பேசப்படுற பெரிய லீக்ங்கிற ஒரு லீக் கூட இப்போ இல்லை, ஒரு கிளப்பு கூட அப்போ இல்லை அந்த லீக்ல. பட் நினச்சி பார்க்கும்போது என்ன இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கோம், அப்போ ஒன்றுமே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா லிவர்பூல் 1892ல ஆரம்பிச்சாங்க, யுனைடெட் எப்போ ஆரம்பிச்சாங்க எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ அப்போ 1888ல தான் ஓகே இந்த மாதிரி ஒரு லீகே ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்து. ஏன்னா இப்போ இந்த கிளப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பெரிய லெவலில் அப்போ ஆரம்பிச்சதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு லிவர்பூலோ ஒரு ஆர்சனலோ அப்படிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து சும்மா அங்கே இருக்கிற ஒர்க்கிங் கிளாஸ் மக்கள்லாம் சேர்ந்து நமக்கு சண்டே விளையாடுறதுக்கு நமக்கு ஒரு கிளப் மாதிரி வேணும்டா, நமக்குள்ள விளையாண்டுக்கலாம், இந்த மாதிரி தான் ஒரு கிளப்பே ஆரம்பிக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அடுத்த இமேஜில் வந்து அந்த இங்கிலாண்டோடைய டயர்ஸ் ஆஃப் ஃபுட்பால் பார்ப்பீங்க. இது வந்து நம்ம இந்தியன் ஃபுட்பால் பற்றி நினைக்கும் போது எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம ஒரு கண்ட்ரியில் ஒன்றுமே இல்லையடா, இந்த மாதிரி அட்லீஸ்ட் இருந்தாலும் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சராக இந்த மாதிரி மேலே கொண்டு போகலாம், கீழே இப்போ இது ரெலிகேஷன் நடக்கும், இந்த மாதிரி எதுவுமே இல்லைடா, இந்த மாதிரி பண்ணுங்கடான்னு சொல்லி தான் வந்து ஓகே இப்போ ஐஎஸ்எல் வந்துருக்கு, ஐ லீக் இருக்கு, ஒரு ப்ரொமோஷன் ஒரு ரெலிகேஷன் கான்செப்ட்ல அதெல்லாம் போயிட்டு இருக்கிற பதில் இந்த மாதிரி அடுத்தடுத்த லீக் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நீங்கள் இந்த இமேஜை பார்ப்பீங்க. இவ்வளவு வாடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு இருக்கு இங்கிலீஷ் ஃபுட்பாலிங் சிஸ்டம்ல, இந்த அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பிரீமியர் லீக் தான் வந்து டாப், அதான் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் இங்கிலீஷ் ஃபுட்பால். அதுக்கு கீழே வந்து 3 லேயர் இருக்கு, அதுக்கு பேர் தான் ஃபுட்பால் லீக். ஓகேவா? ஸோ பிரீமியர் லீக்கே ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபுட்பால் லீக்குள்ள தான் இருந்துச்சு. அதனுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி அப்புறம் பார்ப்போம். ஸோ இதான் வந்து பேசிக் லெவல் ஆஃப் எப்படி இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் பிரீமியர் லீக் இருக்கு, பிரீமியர் லீக்ல 20 கிளப் இருக்கு. அண்ட் 20 கிளப்லேருந்து வருஷம் நம்மளுக்கு தெரியும் 3 கிளப் ரெலிகேட் ஆவாங்க, கீழே இருந்து 3 கிளப் மேலே வருவாங்க. ஸோ அந்த கீழே இருந்து மேலே வர்றது பேர் வந்து சாம்பியன்ஷிப். அதான் வந்து இஎஃப்எல், இங்கிலீஷ் ஃபுட்பால் லீக் சாம்பியன்ஷிப். ஓகேவா? அதில் வந்து 24 கிளப் இருக்கு. அதுலேயும் வந்துட்டு மேலே வந்து 3 கிளப் 4 கிளப் வருவாங்க, கீழே 3 கிளப் போவாங்க, அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கு. ஸோ அது கீழே வந்து இங்கிலீஷ் ஃபுட்பால் லீக் லீக் 1, இங்கிலீஷ் ஃபுட்பால் லீக் லீக் 2 அண்ட் நேஷனல் லீக்.
ஓகேவா? அதுக்கு கீழே போனா எல்லாமே வந்து நான் லீக் அப்படின்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுலயும் வந்து ப்ரமோஷன், டிமோஷன், ரெலிகேஷன் எல்லாமே அதுல இருக்கு. நீங்க அந்த இமேஜ்ல பாக்குற மாதிரி எத்தனை கிளப் 3 மேல வருது, எத்தனை கிளப் கீழே போகுது அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இந்த இங்கிலீஷ் ஃபுட்பால் லீகே வந்து வேலை செய்யுது. இதுதான் ஸோ பிரீமியர் லீக்ங்கிற ஒன்று வந்து உருவாகிறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் ஃபுட்பால் லீக்ல 4 டயர் இருந்துச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சாம்பியன்ஷிப், லீக் 1, லீக் 2 இருக்குல்ல, அந்த சாம்பியன்ஷிப்புக்கு பதிலாக வந்துட்டு லீக் 2 அதுவா இருந்துச்சு. லீக் 1 இங்கிலீஷ் ஃபுட்பால் லீக் இருந்தது தான் ஃபர்ஸ்ட். இப்போ 1992 வரைக்கும். ஸோ 4 மொத்தம் 94 கிளப்ஸ் இருந்துச்சு. எப்படின்னு பார்த்தா 22, 24, 24, 24. ஸோ மஸ்ட் 22 இருந்துச்சு டாப் லீக்ஸ்ல. அப்போ 24, 25, 24. ஸோ மொத்தமாக 94 லீக்ஸ் இருந்துச்சு. அதான் வந்து இங்கிலீஷ் ஃபுட்பால் லீக்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு ஸ்ட்ரக்சர். அதுக்கு ஏதாவது இப்போ நீங்கள் சொல்ற இந்த நான் லீக் அந்த இமேஜில் பார்த்தீங்களா எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஏன் இப்போ வந்து நல்லா தானே போயிட்டு இருக்கு, எதுக்கு நம்ம வந்து ஒரு தனித்துவமாக போய் ஒன்று வந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தோம்னா வந்து மெயினாக காசை தவிர இதில் வந்து ஒரு எந்த வித சேஞ்சுமே கிடையாது. காசு வந்து இந்த லீக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா 1936 தான் வந்து ஃபர்ஸ்ட் பிபிசி பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கம்பெனி இருக்காங்கல்ல, பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷனா, ஸோ அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுட்பால் கேமை வந்துட்டு மக்களுக்கு டிவி மூலியமா வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க. அது வந்து அது வந்து அப்போ லீக் கேம்ஸ் எல்லாம் பண்ணல. அப்போ ஆக்சுவலா லீக் ப்ரெடாமினண்டா இருக்கிறதுக்கு முன்னாடி எஃப்ஏ கப் தான் பயங்கர ஃபேமஸ். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லீக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து எஃப்ஏ கப் இருக்கு. எஃப்ஏ கப் தான் வந்து இந்த கப் காம்படிஷன் ஆடணும்டா அப்படின்னு சொல்லி நெட்ஃபிளிக்ஸ்ல கூட ஒரு சீரீஸ் இருக்குங்க. எனக்கு தெரியல, நான் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கண்டுபிடிச்சு நான் டிஸ்கிரிப்ஷன்ல போறேன், நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எஃப்ஏ கப்புங்கிற மாதிரி ஒரு காம்படிஷன் தான் வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலாந்துலயும் வந்து ஒரு அப்போ வந்து யூகேவா இருந்துச்சுல, யுனைடெட் கிங்டம்ல வந்து அப்பதான் ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் தான் லீக் எல்லாமே வந்துச்சு. கண்டிப்பா அந்த சீரிஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போறேன், நீங்க பாருங்க நான். ஸோ அப்போ இருக்கும்போது வந்து அப்போ பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் வந்து சரி நம்ம வந்து இந்த கேம் டெலிகாஸ்ட் பண்ண சொல்லி 1936 ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இதை டெலிகாஸ்ட் பண்றதுக்கு எஃப்ஏ கப் கேமை வந்து. ஸோ இப்போல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது வந்து அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வளர்ந்துட்டே வந்துச்சு. அப்போல்லாம் வந்து எஃப்ஏ கப் ஒன்று அண்ட் யூரோப்பியன் கப், இப்போ நம்ம சாம்பியன்ஸ் லீக்னு சொல்கிறோம்ல, அப்போ வந்து யூரோப்பியன் கப்னு பேர் வச்சிருந்தாங்க. அந்த ரெண்டை தான் வந்து டிவியில் போட்டுட்டு இருந்தாங்க. எப்போ 1980s வரைக்குமே, 1930s ஆரம்பிச்சு 80s வரைக்குமே இந்த 2 காம்படிஷன் தான் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லா கேமும்லாம் இல்லை, ஏதோ சில கேம்ஸை வந்து டிவியில் போட்டிருந்தாங்க. ஏன்னா அப்போ வந்து ஒரு ஃபுட்பாலுக்குன்னு ஒரு சேனல்லாம் இல்லவே இல்லை. ஒரு பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் சேனல் அவங்களுடைய சேனலில் அப்போ ஒரு ஃபுட்பால் கேம் போடுவாங்க, எல்லா கேம்லாம் போட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என்ன ஆச்சுன்னா வந்து இப்போ இந்த சூப்பர் லீக்ங்கிற கான்செப்ட் வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி 2-3 இயர்ஸ் முன்னாடி யாராவது சண்டை போட்டு அப்பெல்லாம் கேன்சல் பண்ணாங்க. இதைய வந்து 1980ஸ்லயே வந்து பிளான் பண்ணிட்டாங்க. என்னன்னா இப்போ அப்போ வந்து 22 கிளப் டாப் டிவிஷன்ல இருந்துச்சா. இப்போ அந்த இங்கிலீஷ் ஃபுட்பால் லீக் என்ன பண்ணாங்கன்னா ஐடிவி அப்படிங்கிற ஒரு பிராட்காஸ்டர் தான் வந்து இது ஃபுல்லாக பிராட்காஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா வந்து 2 மில்லியன் பவுண்ட்ஸ் தான் பே பண்ணாங்க 1983ல. அப்போ அது பெரிய லெவல் தான் கண்டிப்பா. 2 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் ஃபுட்பால் லீக்கு ஐடிவி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறோம் இந்த மேட்சஸ் எல்லாம், அதுக்காக உங்களுக்கு காசு அப்படின்னு சொல்லிட்டு. அதே 1988ல 44 மில்லியன் பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதே ஐடிவி. 5 வருஷத்துல எவ்வளோ பெரிய சேஞ்ச் பாருங்க. 2 மில்லியன்லேருந்து 44 மில்லியன் பவுண்ட்ஸுக்கு போயிருக்கு. ஸோ அப்போ அவ்வளோ ஃபுட்பால் வளர்ந்துகிட்டு இருக்கு. ஓகே, நம்ம டிவியில் போட்டோம்னா நம்மளுக்கு ஆட்லேருந்து பணம் வரும், மக்கள் எல்லாரும் உட்காந்து பார்க்குறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 44 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து ஐடிவி கொடுத்துருக்காங்க அப்போ 1988ல. ஆனால் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த 22 கிளப்ல வந்து ஒரு 5-6 கிளப் தான் வந்து பிக் கிளப்ஸ். அப்போ அவங்க என்ன முடிவு பண்ணாங்க, ஏண்டா இவ்வளோ காசு வாங்கிட்டு நீ 22 கிளப்புக்கும் ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்க பண்றதுக்கு என்னடா பிரயோஜனம்? நாங்க தான் அதிகபட்ச ஃபேன்ஸையே கொண்டு வரோம், உட்காந்து பார்க்கவே வைக்கிறோம். ஆனா நீ பாட்டுக்கு 22 கிளப்புக்கு நீ ஈக்குவலா பிரிச்சு கொடுத்துட்டு போனீங்கன்னா நாங்க கொண்டு வரதுக்கான எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நாங்க கிளம்புறோம், இது எங்களுக்கு வேலைக்காகாது. இப்போ வந்து நம்ம பெரஸ், இந்த பார்ட்டிமியூ இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த இங்கிலீஷ் ஃபுட்பால் கிளப்ஸ் லிவர்பூல், ஆர்சனல், யுனைடெட் எல்லாருமே போனாங்களே, எல்லாரும் சேர்ந்து ஒரு லீக் ஆரம்பிக்கணும்னு சொல்லி சூப்பர் லீக், அந்த மாதிரி வந்துட்டு நாங்க கிளம்புறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரம் வந்து போராட்டமா அப்போ இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா வந்து அந்த 5 டாப் கிளப்னு சொல்லியிருந்தாங்க அப்போ. இது எப்படின்னா லேட் 1980s அந்த மாதிரி டைம்ல பார்த்தோம்னா லிவர்பூல், டாட்டனம், யுனைடெட், எவர்டன் அண்ட் ஆர்சனல் இவங்க தான் 5 டாப் கிளப்ஸ். அப்போ நம்ம வந்து கேட்கறோம்ல எப்படிடா டாட்னம் டாப் 6ல இருக்காங்க, டாப் 6 இருக்காங்க. அப்போ வந்து டாட்னம் எல்லா கப்ஸ் எல்லாம் ஜெயிச்சிட்டு இருந்தாங்க, லீக் ஜெயிக்கலினாலும். ஸோ அப்போ வந்து டாப் கிளப்ஸ் இவங்க 5 தான் டாப் கிளப்ஸா இருந்தாங்க அப்போ. அப்போ வந்து அந்த 5 டாப் கிளப்ஸும் சேர்ந்து நம்ம வந்து இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்ட் டெலிவிஷன் ஒரு சேனல் இருந்துச்சு. அதில் அதனுடைய சேர்மன் கிரேக் டைக் அப்படிங்கிறவர் வந்து நம்ம இவங்களோட போய் பேசுவோம்,
இதை வந்து தனியாக கொண்டுட்டு போவோம், இவங்களை வச்சு மட்டும் கூட நம்ம லீக் பண்ணிக்கலாம், நம்ம நிறைய காசு பார்க்கலாம், இவங்க இதே 22 கிளப்ஸை வச்சு ஒரு லீக் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, இந்த 5 கிளப்பை வச்சா கூட மக்கள் வந்து அந்த 5 கிளப்பை தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, நான் 5 கிளப்பை வச்சு மட்டும் நடத்தி ஒரு லீக் நடத்தி நான் டிவியில் ப்ராட்காஸ்டிங் பண்ணிட்டு நான் நிறைய காசை சம்பாதிச்சுட்டு போய்க்கிறேன், நான் எதுக்கடா உட்காந்து மல்லு கட்டிட்டு 22 கிளப்பையும் கூப்பிட்டுக்கிட்டு அவனுங்கள்ட்ட உட்காந்து டீல் பேசிட்டு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இந்த கிரெக் டைக் இவர் வந்து முடிவு பண்ணார், நம்ம இதை வந்து பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 1990 தான் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மீட்டிங்கே வைக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த 5 கிளப்ஸை வச்சு கிரெக் டைக் உட்காந்து பேசுறாரு, ஐடிவியே வரங்கிறாங்கப்பா, நம்ம வந்து ஒரு புது லீக் மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே என்ன ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா, இப்போ இந்த கிளப்ஸ் எல்லாம் வந்து ஃபுட்பால் அசோசியேஷன் DFA அவங்கள்ட்ட இருந்து பர்மிஷன் வாங்கணும்ல. நாம் எப்படா வந்து தனித்துவமாக போய் ஒரு லீக் ஆரம்பிக்கிறது, நம்ம தான் ஃபுட்பால் லீக்குள்ளே இருக்கமே, நம்ம எப்படா தனியாக போய் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே ஓடிட்டு இருந்துச்சு. இவங்க அலோவ் பண்ணுவானுங்களா மாட்டானுங்களா அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து நம்ம ஃபுட்பால் கிளப்புக்கும் இந்த 5 கிளப்ஸுக்கும் இவங்க அந்த கிரெக் டைக் அவரும் சேர்ந்து நம்ம போய் எதுக்கும் எஃப்ஐட்ட பேசுவோம் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு கோர்ட் கேஸாக போயிடுச்சு. ஏன்னா ஃபுட்பால் லீக் வந்து டேய் எங்களை கெடுக்க பார்க்குறானுங்க இவனுங்க, 5 கிளப் மட்டும் போயிட்டு இவனுக்கு பாடி நடத்துனாங்கன்னா நாங்கள் எதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம், நாங்கள் எதுக்கு இந்த பிரமிட் வச்சிருக்கோம், எல்லாத்தையும் கெடுத்துட்டு இவனுக்கு போக பார்க்கறான்னு சொல்லி போய் கேஸ் போட்டாங்க. ஸோ கேஸில் ரூலிங்கில் என்ன வந்துச்சுன்னா, அவங்க சொல்லிட்டாங்க கோர்ட்டில், எஃப்ஏங்கிறது ஒரு இண்டிபெண்ட் ஐடென்டிட்டி, அவங்க வந்து நம்ம கண்ட்ரியோட லாஸ்குள்ளார வரல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த BCCI பற்றி நம்ம எல்லாருமே பேசுகிறோம், அவனுக்கு மட்டும் எப்படி ஒரு ரெகுலேஷனே இல்லை, இவ்வளோ டேக்ஸ் கட்டணும் இவ்வளோ இது பண்ணணும்னு சொல்லி நம்ம ஏன் பேச மாட்டேங்கிறோம், அவங்க மட்டும் தனியாக அவங்க மட்டும் நடத்திட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு வர ப்ராஃபிட்டை எங்கடா போகுது, அது எப்படா டேக்ஸ் எப்படா கவர்மெண்ட் கட்டுறது நம்ம நிறையா பேசிகிட்டு இருக்கோம் இந்தியா நம்ம கவர்மெண்ட்டில். அது மாதிரி கோர்ட்டு நின்ட்டாங்க, இந்த எஃப்ஏங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கண்ட்ரியோட லாஸுக்குள்ளே வராது, அதனால எஃப்ஏ இஸ் ஃப்ரீ டு டிசைட் வாட் தே வாண்ட் டு டூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலிங்கை வந்து கோர்ட் கொடுத்துருச்சு. இது என்னன்னா, இந்த 5 கிளப் எஃப்ஏ கொண்டுட்டு போறாங்கல்ல, இந்த மாதிரி நாங்கள் ஒன்று பண்ணலான்ட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் எஃப்ஏக்கும் இந்த ஃபுட்பால் லீகுக்கும் பயங்கர சண்டை. இந்த மாதிரி வந்து இந்த ஃபுட்பால் லீக் தான் மொத்தமாக முடிவு பண்ணி இந்த பெருமிட் வச்சுக்கிறாங்க, எங்கள்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் வந்து இன்டர்நேஷனல் செட்டப்ல நாங்கள் பார்க்குறோம், இங்கே இங்கிலாந்து நேஷனல் டீமில் வந்து எஃப்ஏ கடியில் வருதா, ஸோ இவங்க வந்து இசத்துக்கு இவங்களுடைய லீக்ஸை வச்சுக்கிறானுங்க, எங்கள் டீம் வந்து போய் ஒழுங்காக இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டில் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறானுங்கன்ட்டு ஒரு பயங்கர வாக்குவாதம், எஃப்ஏக்கும் ஃபுட்பால் லீக்கும் ஒரு பயங்கர வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஏ வந்து ஓகேப்பா நீங்கள் வந்து ஒரு லீக் ஆரம்பிச்சுக்கோங்க, நீங்கள் நாங்கள் வந்து ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு, நீங்கள் வந்து எப்படி ஆரம்பிக்கிறீங்க, கிரெக் டைக்கும் இந்த 5 பேரும் சேர்ந்து ஐடிவியும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு லீக் வந்து ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எஃப்ஏ வந்து பண்ணுறாங்க. ஸோ ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, 1992 2007 வரைக்குமே அதுக்கு பேர் வந்து எஃப்ஏ பிரீமியர் லீக், வெறும் பிரீமியர் லீக்னு இல்லை, இது எஃப்ஏ பிரீமியர் லீக்னு வச்சிருந்தாங்க 2007 வரைக்குமே. அதுக்கப்புறம் தான் சரி இது எஃப்ஏ வேணான்னு சொல்லிட்டு பிரீமியர் லீக்னே மாத்தினாங்க 2007. அப்போ கூட இட் வாஸ் கால்ட் த பார்க்லேஸ் பிரீமியர் லீக், ஏன்னா பார்க்லேஸ் தான் டைட்டில் ஸ்பான்சராக இருந்தாங்க. அப்போ எனக்கு வந்து 2014 15 தான் வெறும் பிரீமியர் லீக்னு மாத்தினாங்க. நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு வந்து அந்த பார்க்லேஸுங்கிற இதை தூக்கிட்டு இனிமேல் எங்களுக்கு டைட்டில் ஸ்பான்சர்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவ்வளோ பெரிய லீக் ஆகிட்டோம்னு சொல்லி பிரீமியர் லீக்னு மாற்றினாங்க. ஸோ 2007 வரைக்கும் வந்து தி எஃப்ஏ பிரீமியர் லீக்னு இருந்துச்சு. ஸோ என்னாச்சுன்னா வந்து அந்த எஃப்ஏ வந்து அப்ரூவே பண்ணலினாலும், ஒரு வேளை எஃப்ஏ வந்து ஓகே நீங்கள் பண்ண முடியாதுப்பா ஃபுட்பால் லீக் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவே பண்ணலினாலும் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, 14 அவுட் ஆஃப் த 22 கிளப்ஸ் வந்து நாங்கள் கிளம்புறோம்ப்பா, எங்களுக்கு இந்த சிஸ்டம் வேலைக்காகாது, இப்போ இருக்க சிஸ்டம் வேலைக்காக, நாங்கள் தனித்துவமாக போய் நாங்கள் ஒரு லீக் கிரியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஓட்டிங் மாதிரி வச்சு அது 14 கிளப் வந்து நாங்கள் கிளம்புறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ பிஎஃப்ஏ என்ன ஆச்சு, இப்போ இந்த பிளேயர்ஸ் என்னது பிஎஃப்ஏ ஃபுல் ஃபார்ம் தெரியல, ப்ரொஃபஷனல்ஸ் ஃபார் ஃபுட்பால் அசோசியேஷன் நம்ம ஓகேவா, அது வந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. ஸோ அவங்கள ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து புதுசாக போய் லீக் ஆரம்பிக்கிறீங்க, எங்களுக்கு இதில் என்ன லாபம் இருக்குது, எங்களுக்கு யார் ரெவென்யூ கொடுப்பா, எங்களுக்கு எப்படி சேலரி வந்து சேரும், இதெல்லாம் வேலைக்காகாது, நாங்கள் வந்து ஃபுட்பால் லீக்லேயே இருந்துக்கிறோம், நாங்கள்லாம் வெளியெல்லாம் வரமாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. 1991 எண்ட் ஆஃப் 1991 சீசனில் வந்து நீங்கள் பாட்டு தனியாக போய் பண்ணுறாங்கிறீங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போது வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த 5 கிளப்பு அந்த கிரெக் டைக் அவ்வளோ சேர்ந்து எப்பா கண்டிப்பாக ஸ்ட்ரைக்லாம் பண்ணாதீங்க, எவ்வளோ நாங்கள் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நாங்கள் சேலரி உங்களுடைய கான்ட்ராக்ட் சிச்சுவேஷன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணுறது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, யூ வில் பி ரிவார்டட்பா, நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ரிவார்ட் கிடைக்கும், அதில் எந்த சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. பிஎஃப்ஏவை வந்து நம்ம ஃபுட்பால் அசோசியேஷன் இந்த கிரெக் டைக் இந்த 5 கிளப்ல சேர்ந்து டோன்ட் வெரி பாய்ஸ் வி ஆர் தேர் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இது பண்ணுறாங்க,
ஒரு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போடுறாங்க பிஎஃப்ஏ கூட. சரி, இப்போ நம்ம வந்து ரூலிங் கிடைச்சிருச்சு, தனி லீக் போய் ஆரம்பிக்கலாம் வந்துருச்சு, 14 கிளப் வந்து அந்த லீக் விட்டு நாங்கள் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியும் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இது முக்கியமா ஆரம்பிச்ச காரணம் என்ன? காசு. இப்போ வந்து காசு எங்கிருந்து வரும் அப்படின்னு பார்த்தா, இந்த உட்காந்து பேசுறாங்கல்ல இந்த ஐடிவி இந்த கிரேகல் அப்படி வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணி நம்ம ஒரு டெண்டர் மாதிரி விடுவோம். ஏன்னா இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரிப்பா, நம்ம வந்து ஒரு டெண்டர் மாதிரி ஒன்று விடுவோம் அப்படின்னு சொல்லிக்கும் போது வந்து ஒரு மேஜரான ஒரு ஆள் சல்லுன்னு உள்ள வராரு. அவர் வந்து இந்த பி ஸ்கை பி அப்படிங்கிற ஒரு சேனல்ல இருந்து வந்து ரூபர்ட் மர்டாக் அப்படிங்கிற ஒரு ஆள், அவன் தான் அப்போ பிரசிடென்டா இருந்தப்ப. ஸோ பி ஸ்கை பி, அது வந்து பேர் வந்து பிரிட்டிஷ் ஸ்கை பிராட்காஸ்டிங், அதனால பி ஸ்கை பி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து இதில் வராங்க. அவங்க யோசிக்கிறாங்க, நம்மளும் இந்த மாதிரி உள்ள போவோமா, ஒரு பிட்டை போடுவோமா, என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா அவங்க பார்த்துட்டாங்க, என்னடா 2 மில்லியன் வந்து 44 மில்லியனுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது, போக போக பார்த்தா ஒரு 10 வருஷத்துல வேற லெவலில் போயிட மாட்டேருக்கு, நம்மளும் எதுக்கு ஒரு பிட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் யோசிச்சு பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் ஃபுட்பாலில் எதுவுமே இல்லையே, நம்ம தனியாக போனோம்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஐடிவிட்டியே போய் நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ணலாங்க, நாங்களும் உங்களோட வந்து சேர்ந்து பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஐடிவிட யாரா நீ சாலா அப்படிங்கிற மாதிரி போடா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிச்சு விட்டானுங்க. ஸோ பி ஸ்கைபி என்ன பண்ணுறானுங்க, நம்ம போய் பிபிசியில் கேட்போம். ஏன்னா பிபிசி தான் ஃபர்ஸ்ட் அந்த கப் கேம்ஸ் எல்லாம் போட்டான்ல. ஸோ நம்ம போய் பிபிசியில், ஏன்னா பிபிசி தான் இன்னுமே வந்து கப் காம்படிஷன், எஃப்ஏ கப், யூரோப்பியன் கப்ல பிபிசி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐடிவி வந்து லீக் கேம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அது வரைக்கும். ஓகேவா? ஸோ இவனுக்கு போய் நம்ம பிபிசிட்ட நம்ம அங்கே போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க. பிபிசி என்னன்னு இருக்கானுங்க, ஆமாப்பா எங்களுக்கும் ரெவன்யூ கொஞ்சம் உழுகுற மாதிரி தான் இருக்கு, ஆனால் இந்த மேட்ச் ஆஃப் த டே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த நம்ம இன்னமே போயிட்டு இருக்கு பிபிசியில் மேட்ச் ஆஃப் த டே அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ஆலன் ஷேரரு, இவங்க இந்த மைக்கா ரிச்சர்ட்ஸு, அப்புறம் இந்த இன்னொருத்தர் கூட இருப்பாரு, ஐயோ அவர் பேர் கூட மறந்து போச்சு, அவங்கெல்லாம் வந்து இன்னும் அதில் இருக்காங்க. அந்த மேட்ச் ஆஃப் த டேல வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இஎன் ரைட்லாம் போய் அப்போ பண்ணுவாப்ல. ஸோ அது அந்த கான்செப்ட் அப்போ இருந்தே இருந்துச்சு. நாங்கள் அந்த மாதிரி ஒரு பண்ணலான்னு இருக்கோம்ப்பா, நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் இந்த ஷோ நாங்கள் உங்கள் சேனலில் பண்ணிக்கலாம், பட் நீங்கள் ப்ராட்காஸ்டிங்லாம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிபிசியும் பி ஸ்கைபியும் ஒரு போட்டிக்குள்ளே போடுறாங்க. ஸோ என்னன்னா, இப்போ 1992 வந்துட்டு ஒரு ஹோட்டலில் உட்காந்து இந்த பிட்டிங் ப்ராசஸ் நடக்குது. அந்த ராயல் மேனா என்னமோ ஒரு ஹோட்டல் இது, அங்கே உட்காந்து நடக்குது இந்த பிட்டிங் ப்ராசஸ். ஐடிவி வந்து முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம வந்து 205 மில்லியன் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க இந்த மாதிரி இப்போ ப்ராட்காஸ்டிங் பண்ணுறதுக்கு. இந்த பி ஸ்கைபி உள்ள வந்து தெரிஞ்சுன்னு என்ன இவனுங்க உள்ள வரானுங்க, நம்ம பயங்கரமா இன்க்ரீஸ் பண்றோம்னு சொல்லிட்டு 262 மில்லியன் பவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறானுங்க நம்மளுடைய இவருங்க ஐடிவி. ஓகே இது ஃபைனலைஸ் ஆயிரும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிட்டு நடக்கிற அன்னைக்கு காலையில் நம்ம பி ஸ்கைபியோடைய ஹையர் எக்ஸிக்யூட்டிவ்ஸாக சொல்கிறானுங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாது, அவனுங்களுடைய பிட்டை அடித்து தள்ளுறீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து காசு கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பி ஸ்கைபி வந்து முடிவு பண்ணுறானுங்க. பிட் அன்னைக்கு காலையில் போயிட்டு பி ஸ்கைபி வந்து நாங்கள் 304 மில்லியன் தரோம் அப்படின்ட்டானுங்க. ஐடிவி என்ன பண்ணுறேன்னே தெரில, அவனுங்க 262 மில்லியன் வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டானுங்க. பார்த்தா பி ஸ்கைபி வந்து 304 மில்லியன் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பிட்டை வந்து வின் பண்ணிடுறானுங்க. இப்போ அந்த கிரேக் டைக்கு அவங்க அந்த இதில் வந்தாப்புல இல்லை, அந்த வீக்கெண்ட் டெலிவிஷன் அவங்கலாம் என்னடா இது, நமக்கு வந்து இப்போ இதுவும் இல்லை, பிட்டை வந்து இப்போ பி ஸ்கைபி வின் பண்ணிட்டு போயிட்டா நமக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அப்படியே என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு போயிட்டானுங்க. ஸோ இந்த ஒரு 304 மில்லியன் வந்து 1992 வந்து எனார்மஸ் அமௌண்ட். அதாவது இது வந்து வேர்ல்ட் ஆஃப் ஃபுட்பால்லேயே இந்த அளவுக்கு ஒரு பிராட்காஸ்டர் பணம் கொடுத்து ஒரு லீக் நடந்ததே இல்லை. அங்கே ஆரம்பிச்சது பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபர் பிரீமியர் லீக்குள்ளே கொண்டு வருது. ஏன்னா 1990s டைமில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணிருப்போம், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இட்டாலியன் ஃபுட்பால், இந்த ஃபால் ஆஃப் இட்டாலியன் ஃபுட்பால், இந்த ஃபால் ஆஃப் சரியான்னு போட்டுருப்பேன். இப்போ இந்த இதில் கூட இமேஜ் தந்துருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கொடிகட்டி பறகுது சரியா. அதெல்லாம் பெஸ்ட் பிளேயர்ஸ், பெஸ்ட் டாக்டிக்ஸ், பெஸ்ட் மேனேஜர்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கானுங்க. மற்ற ஒரு ஸ்பெயின், ஒரு நெதர்லாந்து, ஒரு பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மனி இவங்கெல்லாம் பக்கத்துலேயே போக முடியல. என்னடா இவனுங்க இப்படி விளாட்றானுங்க, எல்லா பிளேயர்ஸும் அங்கே தான் போகணுங்கிறானுங்க, பெஸ்ட் டாக்டிக்கல் சிஸ்டம்ஸ் அங்கே தான் நடக்குது, இவனுங்க மட்டும் எப்படி பண்ணுறானுங்க, நம்மள்ட்ட ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த காலம் அது. இந்த டைம் வந்தோடனே பெஸ்ட் டேலண்ட்டை பணம் கொடுத்து பிரீமியர் லீக் வாங்குது. ஏன்னா நம்ம பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங்லேருந்து பி ஸ்கைபிலேருந்து வந்து பணம் அவ்வளோ வருது ப்ராட்காஸ்டிங்லேருந்து எல்லா கிளப்புக்கும். ஸோ அது வந்து நம்ம இவங்க வந்து அப்போ என்ன பண்ணிட்டானுங்க, பிரீமியர் லீக் நாங்கள் எஃப்ஏ கீழே போயிடுறோம், நாங்கள் ஃபுட்பால் லீக் கீழே வரமாட்டோம், எஃப்ஏ கீழே போயிடும்னு சொல்லிட்டு எஃப்ஏ வாங்கிட்டானுங்க. ஓகே பிரீமியர் லீக் இனிமேல் எங்களுக்கு அடியில் வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டானுங்க. ஃபுட்பால் லீக் வேற வழியே இல்லை, எல்லாரும் போறாங்க, வேற என்ன பண்றது சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் சாம்பியன்ஷிப் லீக் 1 லீக் 2 நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம், பிரீமியர் லீகை வந்துட்டு எஃப்ஏ கண்ட்ரோல் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் வந்து விடுறாங்க. ஸோ அந்த டாப் டிவிஷன் அதே 22 கிளப்பு
அப்படியே 92 சீசனுக்கு வந்துட்டு மேலே போகிறாங்க. எந்த சேஞ்சுமே இல்லை. 3 ப்ரமோட்டட் சைட்ஸ் உள்ள போகிறாங்க, 3 ரெலிகேட்டட் சைட்ஸ் வந்து சாம்பியன்ஷிப்புக்கு வராங்க. அதே செட்டப் அங்கே கொண்டு போய் 22 கிளப்பை வச்சு இந்த பிரீமியர் லீக் வந்து ஆரம்பிக்கிறாங்க. எந்த டிஃபரன்ஸுமே வந்து இதில் இல்லை. ஆனால் இதுக்கு நடுவில் வந்துட்டு பயங்கரமான விஷயம் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் நடக்குது, இந்த நிறைய பணம் உள்ள வருது, என்னடா இப்படிலாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மான்செஸ்டர் சிட்டி அப்போ தான் ஃபர்ஸ்ட் இது சரியில்லை, இது வந்து இந்த கிளப்புக்கு நிறைய அந்த டாப் 5 கிளப்ஸுக்கு நீங்கள் நிறைய பணம் பிரித்து கொடுக்குறீங்க, எங்களுக்குலாம் வந்து பெருசாக எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, அதனால அவனுங்க தான் வந்து பிக்கஸ்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணுறானுங்க. ஸோ டாப் 5 கிளப்ஸ் வந்து இருக்கிறதோட பெருசாகிட்டே போகிறானுங்க, நாங்கள் வந்து சின்னதாகிட்டே போகிறோம், இதை வந்து நீங்கள் கர்ப் பண்ணும், இதுக்கு இந்த ப்ரைஸுக்கு மேலே யாரையும் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மான்செஸ்டர் சிட்டி அப்போ தான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்கிறான். இப்போ நம்ம ஒரு 2-3 இயர்ஸ் ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி கிளாப் சொன்னார்ல, 100 மில்லியன் ஒரு டிரான்ஸ்ஃபர்லாம் வந்து நான் ஃபுட்பால் விட்டு நான் போயிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை முடிச்சு கிளம்பிட்டார். அப்போ வந்து கண்டபடி பேசணும், ஏன்னா இவனமா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மான்செஸ்டர் சிட்டி சொல்லியிருக்கானுங்க, இந்த மாதிரி மேலாம் போனால் நாங்களாம் அலோவ் பண்ண முடியாதுப்பா, இது என்ன இப்படிங்க பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்களாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மான்செஸ்டர் சிட்டி வந்து அப்போ பேசியிருக்கானுங்க. இது இல்லாமல் சார் அலெக்ஸ் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, நீங்கள் பாட்டுக்கு போய் தனி லீகாக நீங்கள் ஒன்று ஆரம்பிச்சிட்டீங்க, இது வந்து நீங்கள் எப்படி இது பண்ணும் மொத்த ஃப்ரீடமையும் தூக்கி நீங்கள் பி ஸ்கை பி கொடுத்துட்டீங்க, எப்போ ஷெடியூல் பண்ணணும், எந்த கேமை எப்போ அலோகேட் பண்ணணும், மண்டே நைட் ஃபுட்பால் ஒன்று வைக்கலான்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணுறானுங்க. ஏன்னா மேனேஜர்ஸ் நாங்கள், பிளேயர்ஸ் இவங்க இருக்காங்க, எங்களையெல்லாம் நீங்கள் எதுவுமே கேட்கல, நீங்கள் பாட்டுக்கு மொத்த ஃப்ரீடமை கொண்டு போய் வந்து ப்ராட்காஸ்ட்டை கொடுத்துட்டீங்க, ஷெடியூலிங்கில் யார் பாப்பா, நாங்களாம் அப்படிலாம் விளாட முடியாதுன்னு சொல்லிட்டு சாலக்ஸ் வந்து வெளியே வந்து சொல்கிறாரு, உடனே இதெல்லாம் என்ன சரின்னு பண்றியா நீ, இதெல்லாம் நாங்களாம் எங்களுக்குலாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு இதே திருப்பி வந்துக்கிட்டு இப்போ இருக்கிற மேனேஜர்ஸ்லாம் வந்து இதை பற்றி பேசும்போது, ஓ இவனுக்கு வந்து ஒயின் பண்ணுறானுங்க, இவனுக்கு வந்து அழுகுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் பேசுகிறோம். அப்போ சார் அலெக்ஸே சொல்லியிருக்காரு, நீங்கள் மொத்தமாக கொண்டு அதே தான் இப்போ இருக்கிற பிரச்சனையும், இப்போ இருக்கிற ப்ராட்காஸ்டர், இப்போ வந்து நிறைய ப்ராட்காஸ்டர் ஸ்கை, ஐடிவி இன்னுமே இருக்காங்க, நம்ம அமேசான் பிரைம் வீடியோ வந்துருச்சு, இந்த டிஎன்டி ஸ்போர்ட்ஸ் ஒன்று இருக்குது, அவங்க எல்லாமே சேர்ந்து தான் பிரீமியர் லீகை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க இப்போ. ஸோ இவங்க எல்லாம் தான் முடிவு பண்ணுவாங்க, எவன் 6 மணிக்கு விளையாடணும், எவன் 8 மணிக்கு விளையாடணும், எவன் 10 மணிக்கு விளையாடணும்னு சொல்லிட்டு அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. இந்த கிளப்புக்குலாம் எந்த வித இதுவும் கிடையாது, ஒரு சே கிடையாது. ஏன்னா அப்போவே எல்லாம் வித்துட்டானுங்க, ஓகே நீ தான் இவ்வளோ காசு கொடுக்குற, நீ என்ன பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஆரம்பிச்சது சார் அலெக்ஸ்லேருந்து இப்போ வந்து இன்னும் எல்லா மேனேஜரும் புலம்பித்தான் இருக்கானுங்க, நாங்கள் எப்படி இப்படி விளையாடலாம், நாங்கள் எப்படி இந்த டைம் வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இருந்தே வந்து ஆரம்பித்த ஒரு கேள்வி. ஸோ என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் லீக் ப்ராட்காஸ்ட் பண்ண கேம் 1992 ஆகஸ்ட் 16 லிவர்பூலுக்கும் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டுக்கும் தான் வந்து ஃபர்ஸ்ட் கேம் வந்து ப்ராட்காஸ்ட் ஆச்சு. பிரீமியர் லீக்னு ஸ்டார்ட் பண்ணி ஸ்கை ஸ்போர்ட்ஸில் வந்து அது வந்து ப்ராட்காஸ்ட் ஆகுது அந்த கேம். ஸோ அதே 22 கிளப்ஸு 3 கிளப் ப்ரமோட் ஆகி வராங்க, 3 கிளப்பு கீழே போகிறாங்க, அதை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. சேம் 22 கிளப்ஸ்னால் எவ்வளோ 42 கேம்ஸ் நீ ஆடணும் பர் சீசன், எவ்ரி சீசன் நீ வந்து பிரீமியர் லீக்ல ஆடுற வரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லீகை வந்து அந்த வருஷம் வந்து மான்செஸ்டர் யுனைடெட் வந்து வின் பண்ணுறாங்க 26 இயர்ஸ்க்கு அப்புறம். 1966-67 தான் அவங்க கடைசியாக ஜெயிச்ச ட்ரோஃபி. 1992-93 சீசனில் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிக்கிறாங்க. 26 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு மான்செஸ்டர் யுனைடெட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லீக் டைட்டில் ஜெயிக்கிறாங்க சார் அலெக்ஸ் அண்ட் ஃபர்கூசன் கீழே. என்னன்னா அப்போ அந்த சீசனை வந்து ரொம்ப மோசமாக மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ரொம்ப பேடாக ஸ்டார்ட் பண்ணி நவம்பர் மாதம் வந்து எரிக் கேண்டனா வாங்குறாங்க. அங்கிருந்து தான் பயங்கரமான சேஞ்சு. எரிக் கேண்டனா வந்து அந்த சீசன்லேயே நவம்பர்லேயே வந்து கிட்டத்தட்ட வந்து 18 கோலு 10 அசிஸ்டோ 12 அசிஸ்டோ வாங்குறாப்ப அந்த சீசனில். வேற லெவல் சீசன் எரிக் கேண்டனாக்கு வந்து அந்த சீசனாக நடந்து முடியுது. அப்போ எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம், ஏன்னா நவம்பரில் வாங்குறான்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போல்லாம் சிஸ்டமே வேற. மார்ச் மாதம் வரைக்கும், அந்த சீசனுடைய மார்ச் மாதம் வரைக்கும் நீ எப்போ வேணாலும் எந்த பிளேயரை வேணாலும் எந்த லீக்லேருந்து எங்கேருந்து வேணாலும் நீ வாங்கலாம். இப்போ வின்டர் டிரான்ஸ்ஃபர் விண்டோ, சம்மர் டிரான்ஸ்ஃபர் விண்டோ அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு 2002-2003 சீசனில் தான் வந்துச்சு. அது வரைக்கும் அது ஒரு ரூலே கிடையாது. நீ வந்து இப்போ வீடியோ, இப்போ உங்களுக்கு அந்த இமேஜ் தெரியும், அந்த வீடியோவில் வந்து எப்படிடா அந்த டிரான்ஸ்ஃபர்ஸ்னே ஒன்று ஆரம்பிச்சிச்சு, இதுக்கெல்லாம் யாரோட மூல காரணம் அப்படின்னு சொல்லி வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ போய் பாருங்க, உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இந்த 2002-03 சீசன் வரைக்கும் அந்த ஒரு கான்செப்டே இல்லை. நீ எப்போ வேணாலும் எந்த பிளேயர் எங்கே வேணாலும் வாங்கலாம் மார்ச் மாதம் வரைக்கும். ஏன்னா மேல வந்து சீசன் முடியுது, ஒரு 1.5 மாதம் முன்னாடி வரைக்கும் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால மார்ச் எண்டு வரைக்கும் எந்த பிளேயர் வேணா வாங்கலாம். ஸோ எரிக் கேண்டனா வாங்குறாங்க யுனைடெடு, பயங்கர பிக் மணி சைனிங். அப்போ வாங்கி அந்த லீக் வந்து அடிக்கிறாங்க 92-93. அதுக்கப்புறம் வந்து அங்கிருந்து நெக்ஸ்ட் 10-15 இயர்ஸ்ல ஏகாப்பட்ட டைட்டில் யுனைடெட் நமக்கே தெரியும். அப்படி வந்து அடுத்த 20 இயர்ஸ்ல வந்து யுனைடெட் ஒரு ரூல் தான் அந்த சமயத்துல இருந்து. அது வரைக்கும் பயங்கரமான வேற கிளப்ஸ்ல இருந்து யுனைடெட் வந்து அங்கிருந்து டேக் ஓவர் பண்றாங்க. ஏன்னா அலெக்ஸ் ஃபர்கூசன் அப்போ 86ல நம்ம அப்பாயிண்ட் ஆகலான்னு நினைக்கிறேன். 6-7 இயர்ஸ்க்கு அவர் டைட்டிலே இல்லை. அவர் வந்து நம்ம எடுத்துடலாமாட்டுக்குங்க பிரிங்க்குலாம் போயிருந்தாங்க யுனைடெடோடைய போர்டு. இது வேலைக்காக சார் அலெக்ஸ் நம்ம தூக்கித்தான் போகணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ எரிக் ஆண்டனா வராரு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லீக் அதனால தான் வந்து அப்பவுமே ஸ்கை ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு எல்லா கேம் எல்லாம் பாட்காஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த டாப் டீம்ஸ் ஆடுற கேம்ஸ் எல்லாம் தான் பாட்காஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ யுனைடெட் தான் ஜெயிச்சுட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அதனால தான் யுனைடெடுக்கு வேர்ல்டு வைட் ரீச். அது வரைக்கும் யுனைடெட்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன கிளப். ஆப்வியஸ்லி அவங்க டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க. பட் 1970s 80sலாம் வந்து நம்ம நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், லிவர்பூல் எல்லாம் தான் பயங்கர பெரிய கிளப்ஸ் அந்த டைம்ல. யுனைடெட் வந்து அப்பப்போ டைட்டில் ஜெயிப்பாங்க. பாருங்க 66க்கு அப்புறம் 92 தான் வந்து டைட்டிலே ஜெயிக்கிறாங்க. ஸோ எவ்வளோ பெரிய 26 இயர் கேப் இருக்கு. லிவர்பூல் 30 இயர்ஸ் வந்துச்சு, யுனைடெடுக்கு 26 இயர்ஸ் கேப் இருந்திருக்கு அப்போ அவங்க வந்து டைட்டில் ஜெயிக்கிறதுக்கு. ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எப்படா 22 இருந்து 20 ஆச்சு. இப்போ 20 இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 94-95 சீசன் முடியும் போது என்னன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இது வேலைக்கு ஆகாது, நம்ம வந்து 22 டீம்ஸ் வச்சு ஆடணும், ரொம்ப கஷ்டமா இருக்கு லீகு, ரொம்ப லாங்காகவும் போகுது, அது இருந்தால் கஷ்டமா இருக்கு முன்னாடி விளையாடுறது, ஸோ நம்ம வந்து 20 மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எஃப்ஏ வந்து சொல்கிறாங்க, இது வேலைக்கு ஆகாதுப்பா. ஏன்னு பார்த்தா நாங்கள் வந்து சம்மர் காம்படிஷனில் எல்லா பிளேயரும் டயர்ட் ஆகிடுறானுங்க, நாம் போய் இந்த இங்கிலாந்து செட்டப்பில் நம்ம போய் எதுவுமே ஜெயிக்கிறது இல்லை, நீ குறைச்சூர் அப்படின்னு சொல்லிட்டு 94-95 சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் 4 ரெலிகேஷன். ஸோ 22 4 ரெலிகேட் ஆனால் 18 ஆயிடுமா, ஆனால் 2 தான் ப்ரமோஷன். ஸோ 20 வச்சுக்கலாம் இனிமேல். ஸோ இனிமேல் வந்து 22 முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுறானுங்க அந்த சீசன். அங்கிருந்து தான் 95-96 சீசன் இருந்து தான் வந்துட்டு 20 இனிமேல் 20 லீக்ஸ் 20 கிளப்ஸ் வச்சு லீக் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவாகுது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா 2001-2 சீசன் வரைக்கும் வந்து பிரீமியர் லீகை ஜெயிக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு போயிட்டு இருந்தாங்க, சொல்ற சாம்பியன்ஸ் லீக், இது ஒன்லி த வின்னர்ஸ். அதனால தான் இட்ஸ் கால்ட் த சாம்பியன்ஸ் லீக். அது நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ வந்து டாப் 4 போகுது, அப்போல்லாம் ஒன்லி த வின்னர்ஸ் வில் கோ டு த சாம்பியன்ஸ் லீக். இது வந்து பிரீமியர் லீக் வரதுக்கு முன்னாடி இருந்தே யூரோப்பியன் கப்னு பேருந்தும் போது ஒன்லி த வின்னர்ஸ் வில் கோ பிளே. இந்த செகண்ட் தேர்ட் ஃபோர்த் எல்லாம் வந்து ஆட மாட்டாங்க, எல்லா லீக்ல இருக்கிற வின்னர்ஸ் மட்டும் தான் போய் விளையாடுவாங்க அந்த சாம்பியன்ஸ் லீக்ங்கிறது. ஸோ 2001-2 சீசன்ல தான் வந்துட்டு டாப் 2 ஆட்டோமேட்டிக்காக குவாலிஃபை ஆனாங்க. 3 and 4 வந்து குவாலிஃபைங் ரவுண்ட்ஸ்குள்ளே போனாங்க. அதில் வந்து குவாலிஃபை ஆகிறதுக்காக நம்ம குவாலிஃபைங் ரவுண்ட்ஸ்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு அவங்க குவாலிஃபைங் ரவுண்ட்ஸ்குள்ளே போனாங்க 3 and 4. அப்புறம் நெக்ஸ்ட் சீசன் 2002-2003 இருந்தால் டாப் 4 நம்ம பிரீமியர் லீக்ல இருந்து ஆட்டோமேட்டிக்காக போனாங்க. இதே மாதிரி தான் மற்ற கிளப்ல எல்லாமே, எத்தனை கிளப்ஸ் உள்ள வரலாம் சாம்பியன்ஸ் லீக்கு, எத்தனை கிளப் வந்துட்டு அடுத்தது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பேசுறாங்க. ஏன்னா 1999-2000 வரைக்கும் கப் வின்னர்ஸ் கப்னு ஒன்று இருந்துச்சு, அதான் இப்போ வந்து யூரோப்பா லீகா மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன் பிக் ஆஸ்பெக்ட். ஸோ கடைசியாக இந்த கன்க்ளூட் பண்ணணும், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி எப்படா பிரீமியர் லீக் ஃபார்ம் ஆச்சு, அப்போ எதுவுமே மாறலையாடா பிச்சில் அப்படின்னு கேட்டால் பிச்சில் எதுவுமே மாறல, அதே 22 கிளப் அதே இங்கே வந்து ஆடினாங்க. அதாவது அந்த ஃபுட்பால் லீக்குன்னு இருந்தது வந்து பிரீமியர் லீக்குன்னு மாறிச்சு, மற்றபடி ஒரு சேஞ்சுமே இல்லை கேட்டால் சத்தியமா இல்லைங்க, அதே தான் ஆன் த பிச்சில். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கிளப்போட இந்த கிளப்பை அதிகமாக கோல் போட்டால் வின் பண்ணலாம், இதுதான் வந்து ரூல்ஸு. இப்போ அதே தான் ரூல்ஸு, அதே ஆஃப் சைட் ரூல் இருக்கு, அதே 11 பேர் பிளேயர் இருக்கு, இங்க 11 இங்க 11 நடுவில் ஒரு பால் வச்சிருவாங்க, 2 பேர் ஓடுவாங்க, இதெல்லாம் எதுவுமே மாறல அப்போ இருந்து இது வரைக்கும். அந்த டாப் டயர் வந்து ரீநேம் தான் பண்ணாங்க. என்ன ஆச்சுன்னா இந்த சமயத்துல நிறைய பணம் வந்துச்சு உள்ள, அந்த பணம் வந்த ஒரே காரணத்துக்காக நான் ஃபுட்பால் லீக்ல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தனியா ஒரு சூப்பர் லீக் கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லி கிரியேட் பண்ணா பிரீமியர் லீக். ஸோ ஸ்கை வந்து அந்த சேனலே பயங்கரமா வந்து விழுந்துகிட்டு இருந்துச்சு, ரெவன்யூ டிராப் ஆகிட்டு இருந்துச்சு, பயங்கர லாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிரீமியர் லீக் தான் வந்து ஸ்கைங்கிற ஒரு சேனலையே காப்பாத்துச்சு. இப்போ ஸ்கைல எத்தனை இருக்கு பாருங்க, ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு, டென்னிஸ், எவ்வளோ கால்ஃப், ஸ்கை சினிமா, எவ்வளோ விஷயம் இருக்குது இந்த ஸ்கைல. F1 நடத்துறாங்க, எல்லாமே வந்து பிரீமியர் லீகை தூக்கி நிப்பாட்டுச்சு ஸ்கை அந்த டைம்ல வந்துட்டு. ஸோ லிவர்பூல் வந்து 10 டைட்டில்ஸ் ஜெயிச்சாங்க. எப்போனா 1975 1990 வரைக்கும். நான் சொல்லியிருந்தேன்ல அப்போ வந்து பயங்கர டாமினேஷன் லிவர்பூல்னு சொல்லிட்டு. ஸோ 1990 வரைக்கும் 10 டைட்டில்ஸ் ஜெயிக்கிறாங்க. மேன்செஸ்டர் யுனைடெட் வந்து 10 டைட்டில்ஸ் ஜெயிக்கிறாங்க. எப்போனா 92 2008 வரைக்கும். அந்த இன்க்ளூடட் சீசன்ஸ்ல பார்த்தோம்னா யுனைடெட் 10 டைட்டில் ஜெயிக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் இப்போ பார்த்தோம்னா மேன்செஸ்டர் சிட்டி எவ்வளோ 5 டைட்டில், கடைசி 7 வருஷத்துல 5 டைட்டில் அவங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஈரா இருந்திருக்கு. அல்டிமேட்லி பார்த்தா இங்கிலீஷ் ஃபுட்பால் லீக்ஸ், அதாவது பிரீமியர் லீக் டிவிஷன்ல பார்த்தோம்னா இப்போதைக்கு மேன்செஸ்டர் யுனைடெட் 20, லிவர்பூல் 20, ஆர்சனல் 13, மேன்செஸ்டர் சிட்டி 10, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து இப்போதைக்கு இருக்கு. ஸோ ஃபுட்பால் வாஸ் ஸ்டார்டட் இன் இங்கிலாந்து ஆஸ் அ லீக் இன் 1888 137 வருஷம் ஆச்சு. அண்ட் அப்போ ஃபுட்பால் லீக்ன்ற இருந்த பேரு இப்போ பிரீமியர் லீக், எஃப்ஏ பிரீமியர் லீகா மாறிச்சு, பார்க்லேஸ் பிரீமியர் லீகா மாறிச்சு, பிரீமியர் லீக்னு வந்து நிக்குது. ஆனா அடிப்படையில
எல்லாமே சேம் தான். நீ அதிகமாக கோல் போட்டால் ஜெயிக்கலாம், கம்மியாக கோல் போட்டால் தோப்ப, ஒரே கோல் போட்டால் ட்ரா.